இளைஞர் கூட்டம் கைவழி யாரையும் எழுப்பக்கூடாது. சார் கொஞ்சம் ஜனனமும் பூமியில் புதியதையில் மரணத்தை போலொரு கொஞ்சம் ஞானத்தின் எல்லை அம்மா அவங்க எனக்கு சொல்லிருக்கேன். பாசமுலாவிய கண்களும் பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே தேசமளாவிய கால்களும் எங்கே தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க பிறப்பு இல்லாமலே நாளொன்றுமில்லை இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை நேசத்தினால் வரும் நினைவுகள் கொல்லை மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை நதி மழை போன்றது வீதி என்று கண்டும் மதி கொண்ட மானுட மயங்குவதென்ன மரணத்தினால் சில போட்டா செஞ்சு எடுத்துட்டீங்களா போட்டா சொல்லுங்க நீங்க சொல்ல அமைச்சர்கிட்ட சொல்லி வேதம் சொல்ல நீங்க அப்படியே அமைச்சர்கிட்ட சொல்லிக்கலாம்ல. ஆஃப் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு கேட்டு நான் ஒரு ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு கேட்டு லைவ் போதும் லைவ் போதும். இப்பொழுது மறைந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அவர்களுடைய புகழுரை கூட்டம் தொடங்குகிறது. வரக்கூடிய பேச்சாளர்கள் அவர் ஆற்றிய பணிகளை குறிப்பிடுகின்ற போதும் இரங்கல் குறிப்புகளை தெரிவிக்கின்ற போதும் சுருக்கமாக அந்த கருத்தை தெரிவித்து விடைபெற வேண்டுகிறேன். இது இரங்கல் கூட்டமாகவும் புகழுரை கூட்டமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் மேடையிலே இருக்கக்கூடிய அனைவருடைய பெயரையும் அழைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம் என்று தெரிவித்து தங்களுடைய இரங்கல் குறிப்பை அவர்கள் வழங்கலாம் என்று தெரிவித்துக் கொண்டு முதலில் இந்த பகுதியினுடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் செந்தில் முருகன் அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் முதல் நன்றி கலந்த வணக்கத்தையும் முன்பாக அமர்ந்திருக்கும் நம்முடைய கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்முடைய இதயத்தில் மறைந்தும் மறையாமலும் நம்முடன் கலந்திருக்கும் நம்முடைய மதிப்புக்குரிய நம்ம சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன்னுசாமி அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இந்த சிறப்பாக அவருக்கு இந்த பட திறப்பு விழாவை செய்து அவருடைய அன்னார் அவர்களுக்கு அஞ்சலி புகழஞ்சலி செலுத்துவதற்காக நாம் கூடியுள்ளோம். அவர் நம்முடைய இயக்கத்தில் இணைந்து 2006 இணைந்தவுடன் சிறிது காலத்தில் அவருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக நிற்பதற்கு வாய்ப்பளித்தார். அன்று முதல் இன்று வரை 4 முறையும் நம் சேந்தமங்கலம் தொகுதிக்கு அவர் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு 2 முறை வெற்றியை பெற்றார். வெற்றி பெற்று அவர் அவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கழக நண்பர்களிடத்திலும் சரி, பொதுமக்களிடத்திலும் சரி, மற்றவர்களிடத்திலும் சரி, ஒரு எம்எல்ஏ என்ற ஒரு தோரணை இல்லாமல் எளிமையாக நம்முடன் சொந்தக்காரர்கள் எப்படி நம்ம எப்பவுமே நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் ஒருவராக நம்முடன் இயல்பாக பழகக்கூடியவர். அவரால் யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் யாருக்கும் நினைத்ததும் இல்லை, செய்ததும் இல்லை. அத்தகைய ஒரு நல்ல மனிதர். அவர் வாழுங்காலத்தில் நம்முடன் வாழ்ந்து அவருடைய மறைவு என்பது நம்முடைய அனைவருக்கும், நம் இயக்கத்திற்கும் அனைவருக்கும் பேரிழப்பு. நம்முடைய எம்எல்ஏ அவர்களுக்கு தமிழகத்திலே இதுவரைக்கும் யாரும் செய்கிறாத நம்முடைய அரசு மரியாதையுடன் நம்ம எம்எல்ஏ அவர்களுடைய இறுதி சடங்கில் அரசு மரியாதைக்கு நம் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்களும் மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய முயற்சியால் நமக்கு அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததற்கு முதல் என் மனமார்ந்த நன்றியை மாவட்ட கழகத்திற்கு தெரிவித்துக் கொண்டு, இத்தகைய ஒரு அங்கீகாரத்தை நம் இடத்தில் இருந்து நம் ஒரு பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்களுடைய இனத்தைச் சேர்ந்த நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் வாழுங்காலத்தில் தமிழகத்திலே முதல் முறையாக ஒரு எம்எல்ஏ அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்தது என்பது வரலாற்றில் பொறிக்கப்பட உள்ளது என்பதை மீண்டும் நம் தமிழக அரசுக்கும் நம்முடைய மாவட்ட கழகத்திற்கும் இதற்கு உதவியாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் இன்றும் நம்முடைய மனதில் நீங்காத இடம்பெற்றிருப்பார் என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எருமப்பட்டி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் பழனி ஆண்டி அவர். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும், நம் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எருமப்பட்டி பேரூர் கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன்னுசாமி அவர்களின் இன்றும் மறைந்தாலும் நம் நினைவில் வாழ்ந்து கொண்டு இவ்வளவு சிறப்புமிக்க கூட்டத்தை புகழ் அனைத்தையும் பெற்ற நமது அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எருமப்பட்டி ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பாலசுப்ரமணியம். அடுத்ததாக மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் ஆனந்தகுமார் ரெடியார். இரங்கல் கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட கழகத்துடைய செயலாளர், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர், இருவர் அமைச்சர் பெருமக்கள், மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் மூர்த்தி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினரோட குடும்பத்தாரை இந்த நேரத்தில் அவங்களுக்கு அவர்களோட நினைவு கூர்ந்து, சட்டமன்ற உறுப்பினர் அவர் 4 முறை உதயசூரியன்ல வாய்ப்பு கிடைச்சது. 20 ஆண்டுகளாக நம்ம கட்சியில் இணைந்து வந்தவுடனே வாய்ப்பு கொடுத்தது, ஜெயிச்சாரு. அப்புறம் 2 தேர்தலில் தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு இழந்தாரு. தொடர்ந்து அப்புறம் நம்ம அடுத்த 21 தேர்தலில் சீட்டு கிடைச்சது. எல்லாம் அரும்பாடுபட்டு எல்லாம் ஜெயிக்க வச்சோம். சாதாரணமா இந்த சோழகாட்டில் அந்த கடையில சிம்பிளா ஒரு வேஷ்டி சட்டையை போட்டுட்டு ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துக்குவார். வர்ற கட்சிக்காரங்கள, பொதுமக்களை அத்தனை பேரையும் எளிய முறையில் பார்ப்பார். இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னா, நம்ம தலைவரோட மாண்பு முதல்வரோட துணைவியார்
அம்மா துர்கா அவங்க வரும்போது கூட மலைக்கு வர்றாங்க. கீழே இறங்கும் போது எம்எல்ஏ சோழகாட்டில் இருக்காரு. என்ன எம்எல்ஏ யாரும் கை தட்டக்கூடாது, இறங்க விட மாவட்டங்களை சொல்லிட்டு. என்ன எம்எல்ஏ எங்க கடையில் உட்காந்துருக்கீங்க? ஆமாம்மா, இது எங்க கடை, 2 கடை இருக்குது, நான் இங்கதான் இருப்பேன். கட்சிக்காரவங்களை சந்திச்சுட்டு போகிற எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். கட்சியில தொடர்ந்து நம்பிக்கைக்குரியவரா இருந்தாரு. அப்பவே அம்மா சொல்லிட்டு போனாங்க. அப்ப எதிர்கட்சி நம்ம தலைவர்கிட்ட நான் சொல்றேன், இதை சொன்னது யார் இல்லை, அந்த பொன்னுசாமி நான் வந்து என்கிட்ட சொன்னதுதான். நான் ஏதோ கற்பனை இல்லாத பேசல. அவர் எப்பவுமே மேக்சிமம் 99% போய் பேச மாட்டார். ஒரேடியா ஆஹா ஓஹோன்னு பேச மாட்டார். நான் வானத்தை வளைச்சிருவேன், அதை வளைச்சிருவேன், இதை வளைச்சிருவேன். ஒரு சில அரசியல்வாதிகள்லாம் எவ்வளவோ பேச்சு பேசுறாங்க, பெரும் பேச்சு பேசுறாங்க. நேருக்கு முளைச்சவங்களாம் என்னென்ன பேச்சு பேசுறாங்க. ஆனா நீண்ட ஒரு 50 ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அந்த கட்சியில இருக்கும்போதும் விசுவாசமா இருந்தாரு. நம்ம கட்சியில வந்ததே அந்த பிரகல்தன்மை இல்லாம ஒரு நாகரிகமா. இப்ப எங்களுக்கு போல நிர்வாகிகள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, கிளை செயலாளர் வீட்டுக்கு வந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒருத்தர பழகக்கூடியவர், குழந்தைகளிடத்தில் மிகுந்த அன்பை செலுத்தக்கூடியவர், குழந்தை உள்ளம் படைத்தவர். அவர் சூழ்நிலை கொரோனாவில் 2 முறை பாதிக்கப்பட்டுதான் உடம்ப தன்னுடைய இதை இழந்தார். எம்எல்ஏ எலெக்ஷன்ல அவரு கூட யாரும் நடக்க முடியல. நாங்க கூட வயசு கம்மி தான், நடக்க முடியல. அவ்வளோ நடந்தாரு. அதே மாதிரி செவந்திப்பட்டியில பை எலெக்ஷன் நடக்குது. அப்ப கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு வீடு விடாம ஏறி இறங்கினார். அது கொஞ்சம் பரவலான கிராமம், இன்டீரியல் கிராமம், மலை அடிவாரம்லாம் இருக்கு, தலைமலை அடிவாரத்தில். ஒரு வீடு விடாம குடிசைக்கு போகுது. அத்தனை வீடு ஏறி இறங்கி கும்பிடு போட்டு, நான் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கேம்மா, உங்க கோரிக்கை என்னம்மா அப்படின்னு சொல்லி பை எலெக்ஷன்ல டோர் பை டோர் ஓட்டு கேட்டார். அந்த மாதிரி ஒரு குழந்தை உள்ளம் படித்த நம்ம இழக்கக்கூடாத இழந்துட்டோம். சட்டமன்ற உறுப்பினருடைய ஆன்மா சாந்தியடைய நாம் எல்லோரும் சேர்ந்து இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி. வரவங்க வந்து படத்துக்கு பூ போட்டு போயிருக்கு, பூ போடாதுங்க. அடுத்ததாக மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளரும் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளருமான ஆனந்தகுமார். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் நம்ம பொன்சாமி அவர்கள் சிறு வயசுலேருந்தே அண்ணனுக்கு நல்லா தெரியும். அவர் எங்கள் அப்பாவோட நெருங்கிய நண்பர். அது மாதேசனும் நல்ல விதமாக பழக்கம் தான். அண்ணன் இன்னும் நெருங்கிய எனக்கு பழக்கமானது காரணம் சேனமலம் ஒன்றியம் அசோக்குமார் மூலம் 2024 தேர்தலில் நான் சேனமலம் தொகுதி துணை பொறுப்பாளராக அசோக்குமாரோட ஒர்க் பண்ணதுக்கு மாவட்டத்தில் அண்ணன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் நெருங்கி நல்லா பழக்கினாரு. அதுக்கப்புறம் ஜெயிச்சு பின்பிட்டு நம்ம கடந்த எம்பி எலெக்ஷன் அப்பயும் சரி, தற்போது சரி, BLA 2 இருந்து BLC அமைப்பு வரைக்கும் அவர் உடல்நிலை சரியில்லாத பொழுதும் நமக்கு எல்லா விதத்திலையும் கட்சிக்காகவும் தன் உடல்நிலையை கருதாமல் சிறப்பாக பணியாற்றார். அண்ணாவை இழந்து வாழும் அவர் குடும்பத்தாருக்கு சேனமலம் சட்டமன்ற தொகுதியாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அண்ணாவுடைய ஆன்மா சாந்தியை எல்லாம் வள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாநில மகளிர் தொண்டரணியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ராணி அவர்கள். அன்னாருடைய இரங்கல் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு கொல்லிமலையில் நாங்கள் மகளிர் அணி ஒன்றிய மகளிர் நிர்வாகிகள் கூட்டம் அமைச்சிருந்தோம். அந்த கூட்டத்தில் கலந்து முடிச்சுட்டு நாங்கள் மாலையில் அண்ணன் கடைக்கு போயிருந்தோம். அப்போ அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கோரிக்கை சொன்னேன், ஒன்றிய மகளிர் அணி ஒருத்தரோட வீட்டுக்கு சாலை வசதி இல்லைன்னு சொல்றாங்கண்ணா அப்படின்னு. இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு அவங்க ஒன்றிய மகளிர் அணி துணை அமைப்பாளர் அவங்க அலமையில அவங்க வீட்டுக்கு அவர் இறக்கத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் யூனியன் ஆபீஸ்ல வந்து அந்த ரோடெல்லாம் அளந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. அதை இப்படி ஒவ்வொரு மக்களுக்கும், மலைவாழ் மக்களுக்கும் அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்த அண்ணனுடைய ஆத்ம சாந்திய என்ன வணங்குகிறேன். ராசிபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாமேரிப்பேட்டை ஒன்றிய செயலாளருமான அண்ணன் KP ராமசாமி அவர்.
அனைவருக்கும் வணக்கம். எனது உடன்பிறவா சகோதரராக நான் அவரிடம் பழகியது 1989 முதன் முதலாக கொல்லிமலையில் ஹோட்டல் கட்ட வேண்டும் என்று அந்த நிகழ்வு நடக்கும் பொழுதுதான் நான் முதலாக அவரை சந்தித்தேன். பிறகு 2004 திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். 2006 நானும் அவரும் சட்டமன்ற உறுப்பினர். எனது ஒன்றியத்தில் அவருடைய தொகுதி 12 பஞ்சாயத்து வரும். எப்பொழுதுமே அவர் சொல்லுவார், ஆனால் நீ அந்த என்னுடைய இதுக்கு நீங்க தான் சட்டமன்ற உறுப்பினர், ஏன்னா நான் சேர்மன் இருந்தனால என்ன வேணுமோ நீங்க எது வேணாலும் நீங்க செய்யுங்க, எல்லா மொத்த ஒத்துழைப்பும் நான் தருவேன் என்று சொல்லுவது மட்டும் இல்லை, அவர் எப்படி ஒரு ஒன்றிய கலை செயலாளர்கள் கட்சிக்காரர்களை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நான் அவரிடம் கற்றுக்கொண்டதுதான். அந்த அளவிற்கு 2006 இருந்து 2011 வரை அதாவது இங்கே கொல்லிமலைக்கு மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும் என்றாலும் சரி, வால்குழிக்கு சாலை அமைப்பதிலிருந்து ஏன் போதமலைக்கு என்னுடைய தொகுதி போதமலைக்கு மின்சாரம் கொண்டு செல்வதற்கு கூட நாங்கள் இருவரும் இரட்டை குழாய் துப்பாக்கி மாதிரி தான் எந்த இடத்துக்கு போனாலும் 2 பேரும் தான் போவோம். ஆனால் எப்பொழுதும் நான் பொண்ணுசாமி இது வரைக்கும் கூப்பிட்டதில்லை, பொண்ணு என்றுதான் நான் அன்போடு அழைப்பேன். எல்லாமே நாங்கள் 2 பேரும் அவர் எப்படி இருந்தாங்கிறத என்னால் இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு எனது குடும்பத்தில் ஒருத்தர் இழந்ததாக தான் நான் இன்னமும் என்னால் மறக்க முடியல. ஏன்னா இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக கூட நான் சொல்றேன், பொண்ணு அதிகமாக மைக்கில் எல்லாம் பேசாதப்பா, கொஞ்சம் உடம்பு பார்த்துக்க, இழப்பு மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா 4 முறை ஒரு சிலர் ஒரு வார்டு மெம்பருக்கு தோத்துட்டா அடுத்தவங்க நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மரண தைரியமான ஆள் யாருமே நம்ம பார்க்க முடியாது. ஒரு தடவை வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் அடுத்தாப்புல வருதான்னு லேசாக கலந்துக்குவாங்க. ஆனால் 4 முறையும் சீட்டு வாங்கி வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாத ஒரு அதாவது ஒரு வீரனாக நம்முடைய கழகத்தில் இருந்தார். அவர் மறைவு அவருக்கும் அவர் குடும்பத்திலாம் இன்னும் அவருடைய இழப்பாளர்கள் நினைச்சு கூட பார்க்க இருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய நாமரைப்பேட்டை ஒன்றியத்தின் சார்பாக மனமார்ந்த இரங்கலை தெரிவித்து, அவர் விட்டு சென்ற பணி வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்வதற்கு நாம் அனைவரும் அவர் எப்படி இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு அவர் 4 முறை நின்றாரோ அதை நாம் மனசில் ஏற்று வந்திருக்கிற அனைவரும் அவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதை புகழஞ்சல் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடுவதற்கு நாம் இந்த நேரத்தில் சூழலை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாவட்ட கழக துணை செயலாளர் அக்கா ராணி. இந்நிகழ்வில் பங்கேற்றிருக்க அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்பு பேசிய அனைவரும் அன்னார் அவர்களுக்கு அத்தனையும் உண்மை. அன்னார் அவர்கள் ஒரு இது மட்டும் அவரோட சொல்றேன். அவர் நாம ஒரு மாநாடு எல்லாம் பெரிய பெரிய மாநகரம் திருச்சி சென்னை அப்படிதான் பார்த்துருக்கோம். ஆனால் அவருடைய பேரன் திருமணம் நம்ம தொகுதியில பெரிய மாநாடு போது நம்ம மாவட்டத்தில் நடத்த போது அவருக்கு பெரிய சந்தோஷம். எல்லாரும் இங்கே பார்த்துருப்பாரு. அவர் மனத்துக்கு ஒரு அவ்வளோ ஒரு மன சந்தோஷம் அவருக்கு. இந்த இதில் எப்பயும் அவர் நம்ம தலைவருடைய சாதனைகளை ஒரு கூட்டத்துக்கு வந்தால் மைக் எடுத்தாவே எல்லாரும் ஐயோ அண்ணா மைக் எடுக்கிறாருன்ட்டுங்க. ஒரு சாதனை கூட எதுவுமே எந்த திட்டத்தையும் விட்டு விடாம அத்தனை திட்டத்தையும் வரிசையா எல்லாம் சொல்லிட்டு இருப்பாருங்க. அவர் மாதிரி நமக்கு அந்த இழப்பு நமக்கு ஒரு பேரிழப்பு தான். நம்ம தொகுதிக்கு இது பேரிழப்பு. அவர் ஆன்ம சாதியடைய அவர் குடும்ப அனைவருக்கும் மனமாற வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் மணிமாறன். அமைச்சர்கள்
மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினராகவும் இயக்கத்திலே சேர்ந்தது முதல் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளராகவும் சிறப்பான முறையிலே பணியாற்றி காட்சிக்கு எளியவராக, கடுஞ்சொல் சொல்லாதவராக, மக்கள் பணியே மகேசன் பணி என்கின்ற பேரறிஞர் அண்ணா அவருடைய அந்த சொற்றொடரை மனதிலே ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக உழைத்த அந்த மாமனிதர் இன்று நம்மிடையே இல்லை. 2006ஆம் ஆண்டில் கழகத்தினுடைய தலைவரை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் முழங்கிக் கொண்டிருந்தவர் அண்ணன் பொன்னுசாமி அவர்கள். அவர்கள் இன்றைக்கு தேர்தல் பணியிலே அவர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய கனவுகளை நனவாக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய இதய அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் வருகிறவர்கள் கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கிறார். மறைந்தும் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய புகழஞ்சலி கூட்டத்திற்கு வருகிறது சிறப்பித்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்து, இன்றோடு மறைந்து 10 நாட்கள் ஆகிறது. மறைந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு 50 ஆண்டு காலம் பொது வாழ்வில் ஈடுபட்ட ஒரு சமூக சேவகருக்கு அளிக்கப்பட வேண்டிய மரியாதையை நமது கழகமும் மாவட்ட கழகமும் கழக உடன்பிறப்புகளாகிய நாமும் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். காரணம், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய சமுதாய பணியால், அரசியல் பணியால் இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருமுறை தேர்வு பெற்று பணியாற்றியவர். பொது வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கு கிடைக்கப்படுகிற அங்கீகாரத்தை நமது தமிழக அரசு முதல் முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அரசு மரியாதையோடு வழியனுப்பி வைத்திருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, எவ்வளவோ பணம் காசு சம்பாதிக்கலாம், ஆனால் பொது வாழ்க்கையில் மக்கள் பணியில் ஈடுபடுவர்களுடைய அங்கீகாரத்தை ஒரு எளிய தொண்டருக்கு வழங்குகிற அரசாக நமது அரசு இருந்திருக்கிறது. அதற்கு மேல் ஒருபடி நமது துணை முதலமைச்சர் அவர்கள் அக்கா ராணியக்கா அவர்கள் குறிப்பிட்டார்கள். மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பேரன் திருமணத்திற்கு நமது துணை முதலமைச்சர் அவர்கள் வருகிறது ஒரு மாநாட்டை போல அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். அவர் வாழுகிற சட்டமன்ற உறுப்பினராக வாழ்ந்த காலத்திலேயே மறைந்ததனால் அதே அன்போடு அதே வருத்தத்தோடு நமது துணை முதலமைச்சர் அவர்கள் அன்றே வெளிவந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார். சென்ற மறுநாளே முரசொலியிலே ஒரு இரங்கல் குறிப்பினை தெரிவித்தார்கள். கொல்லிமலை எப்போதும் இந்த கொல்லிமலை இருக்கும், அதே போல அதன் சிறப்பை போல இந்த கொல்லிமலையில் விளைகிற தேனை போல அவருடைய நினைவு என் நெஞ்சத்திலே நடந்திருக்கும் என்று சொன்னார். எளிய தொண்டர்களுடைய வாழ்வை புகழ் வாழ்வாக, புகழ் அஞ்சலியாக கொண்டாடுகிறவர்கள் தான் எதிர்காலத்தில் சமூக பணியில் ஈடுபடுகிற மக்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அந்த விதத்தில் தான் நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் கொல்லிமலையில் மட்டும், அதாவது கீழே மலைக்கும் கீழே அல்லாது இந்த பகுதியிலே அவருடைய படத்திறப்பை வைத்து எளிய மனிதராக அரசியல் வாயில் ஜொலித்துக் கொண்டிருக்கிற எளிய மனிதருக்கெல்லாம் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் நோக்கத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற எளிமையிலும் எளிமையான மனிதர், தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களை மருத்துவ துறை அமைச்சரை அழைத்து வந்து இன்று இந்த திறப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். அவருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, அவர் குடும்பத்தாருக்கும் அவரை இழந்து வாடுகிற அத்தனை நபர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் இரங்கலை தெரிவித்து புகழஞ்சி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதோடு மட்டுமல்லால் எங்களது மாவனூர் ஒன்றியத்தில் இந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு 2 ஊராட்சிகள் வருகிறது. அந்த ஊராட்சியினுடைய தொகுதி மக்களின் சார்பிலும் அன்னாருக்கு இரங்கலை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் காளியப்பன்.
இந்த நினைவு அஞ்சலிக்கு நமது மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை இங்கு கொல்லிமலையிலே சுமை தூக்கி அவர் காரவழிக்கு சென்றார் 1984. அதற்கு பிறகு அவர் இந்த லேப் சொசைட்டிலே டைரக்டராக இருந்தார். அதற்கு பிறகு 86 அவர் இந்த வாழவந்தி நாட்டினுடைய தலைவராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு அது 2006 அவர் நம்மளுடைய கழகத்தில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்தார். அது வந்ததற்கு பிறகு அந்த முள்ளுக்குறிச்சி ரோட்டை எப்படியாவது போட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் உறுதுணையாக இருந்தார். அது மட்டுமல்ல, கொல்லிமலையை பொறுத்தவரை அவரும் நானும் இணைந்து செயல்படும் போது அவருக்கு எந்த விதமான இதுவும் என்னால் ஈடுகட்ட முடியவில்லை. அவருடைய செயல்பாடுகள் எந்த நேரத்தில் எப்படி வர்றாரோ அது எனக்கே தெரியாத அளவிற்கு வருவார். அந்த அளவுக்கு இந்த கொல்லிமலையில மலைவாழ் மக்களுக்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவருடைய செயல்பாடுகள் இனிமே வருங்காலங்களில யாரும் செய்வதற்கோ அல்லது ஈடுகட்டுவதற்கோ என்று நினைப்பதற்கே என்னால் முடியவில்லை. இருந்தாலும் நம் மலைவாழ் மக்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு அரசு மரியாதையுடைய இன்றைக்கு செய்திருக்கிறார் என்றால் அதனுடைய நம்மளுடைய முதல்வரும் சின்னவரும் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட செயலாளரும் தான் இந்த மலைவாழ் மக்களுக்கு செய்ய வேண்டும், அவருக்கு உண்டான மரியாதையை தேட வேண்டும் என்று செய்து இன்னைக்கு அரசு மரியாதையோடு கொடுத்து இன்றைக்கு மக்களிடத்திலே இந்த இரங்கல் தீர்மானத்தை இரங்கலை தெரிவிக்க வேண்டும் என்று நமது அமைச்சர் சுகாதார அமைச்சர் அவர்களை கூட்டியாங்க இந்த பெருமை தேடிய நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நமது அமைச்சர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி அமைச்சர் அவர்களுக்கும் அனைவருக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் வருகை நன்றி சேர்ந்து நம்மளுடைய ஒரு வலதுகை ஒடிந்த அளவிற்கு இன்றைக்கு நிலை நிற்கிறோம். வருங்காலங்களிலே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதை கடைபிடித்து அவருடைய நினைவாக அடுத்தது நாம் செயல்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய அவங்க குடும்பத்தாருக்கு நம்முடைய வருத்தத்தை என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவளை ஆழ்ந்த வருத்தத்தை எப்போதும் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். சேந்தமங்கலம் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் அசோக் குமார். இந்த படத்தில் வருகிறது அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நம்மளோடு மறைந்திருந்தாலும் நம் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணா பொன்னுசாமி அவர்கள் 2003 ஆண்டு இந்த இயக்கத்தில் சேர்ந்தார். சேர்ந்தவுடன் அவரோடு 22 ஆண்டு காலம் நான் பணிபுரிந்தேன். அவருடைய ஏழ்மை எளிமைதான். எல்லோரும் இடத்துல அன்பாக பாசமாக எந்த கோபப்படாமலும் ஒன்றிய கழக பேரவைச் செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் யார் சொன்னாலும் தட்டாமல் இந்த இயக்கத்தில் பணிபுரிந்து வந்தார். அவர் வெற்றி பெற்றும் 2 முறை தோல்வி என்றாலும் அவர் கலங்காமல் 21ஆம் ஆண்டு தேர்தலில் நின்றார். தேர்தல் நின்றாலும் அந்த அவரால் கொஞ்சம் ஈடு கொடுக்க முடியாமல் இருந்த காரணத்திலும் கூட நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் பேர் உதவி பற்றி தான் அதை அந்த தொகுதியை வெற்றி பெற செய்தார். அது மட்டுமில்லாமல் பேரன் கல்யாணம் கூட திருமணம் கூட அவர் ஒரு சிம்பிளா நடத்தலாம் தான் நினைத்தார். ஆனால் நம்மளுடைய மாவட்ட செயலாளர் தான் சொன்னார், கண்டிப்பாக எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். அண்ணன் துணை முதல்வரை கூட்டியாந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார். ஆனா ஒவ்வொரு தடையும் எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் ஆனா உடலை செயலாளராக இருந்தா கூட ஆனா வந்துடுவார். இரவு 12 மணிக்கு படுத்தாலும் காலையில 5 மணிக்கு கூப்பிட்டாலும் வந்துடுவார். ஆனா 2 ஆண்டுகளுக்கு முன் அவருக்கு அந்த நெஞ்சுவலி ஏற்பட்டது. கீழே இருந்தாரு. மாவட்ட தகவல் கொடுத்தாலுமே மாவட்டம் எனக்கு கூப்பிட்டாரு. நான் உடனே குழந்தைகள் ஆஸ்பத்திரி போனோம். மாவட்ட செயலாளர்களுக்கு உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி அவங்களும் வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த குழந்தைகள் இன்ஜெக்ஷன் போட்டு உடனடியாக கேஎம்சி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அங்க அவருக்கு அந்த இதை பண்ணி நம்ம சரி பண்ணி அவரை காப்பாற்றினோம். ஆனா இந்த முறை அப்பிருந்தே மாவட்ட செயலாளர் சொல்லுவோம், நாங்களும் சொல்லுவோம், எங்களை ஒரே கேட்காத ஒன்னே ஒண்ணுன்னா
கீழே படுத்துக்குங்க, மேல வேண்டாம், உடல்நிலை சரியில்லை, மாவட்டத்தில் பல முறை சொல்லியிருக்கேன், நாங்களும் சொல்லியிருக்கோம். ஆனா அது மட்டும் அவர் எப்படி நைட் 12 மணிக்கு மேல வந்து படுத்தாலும் காலையில 6 மணிக்கு நிகழ்ச்சிக்கு வந்துடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனா என்றைக்கும் அவர் குடும்பத்தார் அதே இது, மாதேசரும் சரி, அந்த அக்கா இருந்தாலும் சரி, அவங்க பொண்ணா இருந்தாலும் எல்லோரும் அன்போடு அந்த சட்டமன்ற உறுப்பினர் இல்லாம எல்லோரிடையும் எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் என்னெல்லாம் இந்த 10 நாள் என்னால ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா அவ்வளவு தூரம் அவர் கூட இருந்தேன். ஏன்னா அவர் பணியாற்றினோம். அவ்வளவு எந்த தொகுதி எந்த ரோடா எந்த வசதியா இருந்தாலும் எல்லா அமைச்சரிடமும் அவர் அந்த உடம்பு இது கூட பார்க்காம செய்வார். அதே மாதிரி மாவட்ட செயலாளரும் அந்த மாதிரி அவர் எது கேட்டாலும் தட்டுனது கிடையாது, எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. இருந்தாலும் நம்மளை விட்டு பிரிந்தாலும் என்றென்றும் அவருடைய புகழ் இருக்க வேண்டும், எல்லோர் மனையில் இருக்கும். என்றைக்கு அந்த குடும்பத்தாருக்கு என்றென்றும் உறுதுணையாக இருப்போம் என்று ஒன்றிய கழகத்தின் சார்பாக இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம். இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம் நெஞ்சங்களில் நீங்க இடம் பெற்றிருக்கின்ற சேந்தமங்கலம் சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட கழகத்துடைய துணைச் செயலாளர், மரியாதைக்குரிய அண்ணன் அவருடைய படத்திற்கு வருகிறது படத்தை திறந்து வைத்து புகழஞ்சலி செலுத்த இருக்கின்ற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, ஆதியாளர் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சர் அவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய MP KN ராஜேஷ் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கின்ற கழக நிர்வாகிகளே, வருகை இருக்கின்ற அனைத்து கழகத்துடைய நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் முதற்கனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை உறுப்பினராக போட்டியிட்டிருந்து 20 ஆண்டு காலம் அவரோடு ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலாக 2006ஆம் ஆண்டு அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக போட்டியிட்டார். அன்று நான் பிறந்த வந்த புதுச்சேத்தலம் ஒன்றியம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியோடு இணைக்கப்பட்ட தொகுதி. அந்த முதல்வரில் போட்டியிடுகின்ற போது அவர் அந்த புதுச்சேத்தலம் ஒன்றியத்தோடு இணைந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற பேரவை தொகுதியுடைய உறுப்பினராக போட்டியிட்டார். அன்று 2006ஆம் ஆண்டு அவரை வேட்பாளராக அறிவிக்கின்ற நேரத்திலே நானும் அண்ணன் அசோக்குமார் அவர்களும் காலப்படாங்கிற பேருந்து செயலாளர் நடேசன் அவர்கள் 3 பேரும் நேரடியாக கொல்லிமலைக்கு வருகின்ற அவரை நாங்கள் சென்னைக்கு அழைத்து சென்று பிறகு அவரை ஒரு வேட்பாளராகத்தான் அறிவிக்கப்பட்டு நாங்கள் அவரோடு திரும்பி வந்தோம். முதலாக அவரை நாங்கள் 3 தான் அவரை சென்னைக்கு நாமக்கல்லிருந்து திருவள்ளூர் பஸ்ல நைட்டு நாங்கள் 3 பேரும் கூட்டிட்டு போறோம். போய் 4 நாள் அங்கே தங்கி வந்து அவரை வேட்பாளராக அறிவித்து நானும் அசோக்குமார் அவர்களும் 3 வருகின்றோம். வருகின்ற உடனேயே அன்று சற்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில வேட்பாளர் அறிவித்தாலும் உடனடியாக தலைமை அவர்கள் அவருடைய சேந்தமங்கலம் சட்டப்பேரவைக்குரிய பொறுப்பாளராக என்னையும் அசோக்குமார் என்று அறிவித்து நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அப்பொழுது வேட்பாளராக அவர் அறிவித்தவுடன் 15 நாட்கள் இங்கேயே தங்கி நானும் அசோக்குமார் நடேசனெல்லாம் இந்த 15 நாட்களுக்கும் அண்ணன் காளியப்பன் தான் முழுக்க எங்களோடு என்று பணியாற்றினார். அனைவரும் ஒன்றாக ஒவ்வொரு நாட்டுகளுக்கும் அன்று இரவுலாம் நாங்கள் அந்த லைட்டு காளியப்பனோட பேட் லைட்டை எடுத்துட்டு வருவாங்க. பேட் லைட் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பகுதியாக அன்று வாக்கு சேகரித்து அன்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் பெற்றார்கள். அன்று ஆரம்பித்த அந்த உறவு கடைசி நாள் வரை அந்த உறவு நீடித்தது. மிக எளிமையாக அன்பாக படக்கூடியவர். அதற்கு பிறகு 2 முறை தோற்றாலும் அப்பொழுது சேந்தமங்கலம் சட்டமன்ற எருவுப்பட்டியோடு இணைக்கப்பட்டு எங்களுடைய பகுதி நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு சேர்ந்தாலும் இந்த தொடர்பு 20 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து பயணித்தோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நானும் அவரும் வெற்றி பெற்ற பிறகு இந்த 5 ஆண்டுகளும் எப்பொழுது சென்னை சென்றாலும் ஒன்றாகவே சட்டமன்றத்துக்கு அவருடைய வழியிலே தான் என்னை அழைத்து செல்வார். திரும்பவும் அப்படியே கூட்டுக் கொண்டு விடுவார். அந்த அளவிற்கு தினந்தோறும் சட்டமன்றத்திற்கு ஒன்றாக சென்று ஒன்றாக வந்து இன்று நம்மை விட்டு பிரிந்து இருக்கின்றார் என்பது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு அன்பாக அனைவரோடும் பழகுவது. சின்ன வயசாக இருந்தாலும் அனைவரும் அண்ணன் என்று தான் நினைப்பார். அந்த அளவிற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினரோடும் அன்பாக பழகி அனைத்து அமைச்சர் பெருமக்களிடம் தன்னுடைய தொகுதிக்கான கோரிக்கைகளை காலையில் 9 மணிக்கு 9:30 சட்டமன்றம் என்றால் 9:15 வந்து அனைவரிடத்திலும் தினந்தோறும் ஒரு கடிதத்தை வழங்கி இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக மக்களின் தேவைக்காக தொடர்ந்து கடிதத்தை வழங்கி பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றியவர். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நாங்கள் எல்லாம் எது கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்வார். ஆனால் அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் கேட்டால் எந்த ஒரு உடனடியாக செய்து கொடுப்போம் என்று அடுத்து ஒரே வார்த்தை தான் சொல்வார். என்னன்னு கூட கேட்க மாட்டார். அந்த அளவிற்கு அண்ணன் பொன்னுசாமி அவர்களுக்கு
அதிக அளவிற்கு பற்று வைத்து கேட்டதையெல்லாம் செய்து கொடுத்தார் அந்த மாவட்ட செயலாளர்கள். அவர்கள் இந்த மக்களுடைய மிகப்பெரிய மருத்துவ கோரிக்கை வேண்டும் என்று, ரத்த வங்கி வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்களிடத்திலும் நம்முடைய மாவட்ட கோரிக்கை வைத்த உடனேயே நம்முடைய அமைச்சர்கள் முதல் நாளே இங்கு வந்து தங்கி இந்த ரத்த வங்கியை திறந்து வைத்து சென்றார். இதனுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்திலே மத்திய கூட்டுறவு வங்கி இங்கு வந்து மக்கள் சேந்தமங்கலம் வரக்கூடாது இங்கு வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட கட்சியாளர்களை கோரிக்கை வைத்த நேரத்திலே உடனடியாக அதையும் நிறைவேற்றி கொடுத்தார். இவர் பல்வேறு கோரிக்கைகளை இந்த பகுதி மக்களுக்காக தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரே மலைவாழ் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையோடு சட்டமன்றத்திலே அவர் உரையாற்றினார். கடைசி நாள் கூட கடைசி நேரத்தில் அந்த துணை கேள்வியின் போது அவர் கை தூக்கி உடனடியாக ஒரு கோரிக்கை நம்முடைய பேரவைத் தலைவர் அனுமதி வழங்கி கொல்லிமலையிலே நெடுஞ்சாலைத்துறை மூலமாக உடனடியாக ஒரு அந்த சப்டிவிஷன் ஆபீஸ் வேண்டும் என்று உடனடியாக கோரிக்கை வைத்து நம்முடைய பொதுத்துறை அமைச்சர் அவர்களும் உடனே நிறைவேற்றி தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தார். அந்த அளவிற்கு தன்னுடைய தொகுதி மக்களின் பால் அந்த தேவைகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு தொடர்ந்து 5 ஆண்டுகள் செயல்பட்ட அண்ணன் அவர்கள் பேசிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு என்று சொன்னால் சட்டமன்றம் நடக்கின்ற போது இருவரும் ஒன்றாக பணியாற்றியிருக்கிறோம். பல்வேறு துறைகளுக்கு ஒன்றாக சென்று அரசு அதிகாரிகள் சந்தித்திருக்கிற காரணத்தால் பல்வேறு நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டே செல்லலாம். அந்த அளவிற்கு மக்களுக்காக சேவை செய்த அண்ணன் அவர்கள் நம்மிடத்தில் இல்லை என்றாலும் என்றென்றும் நம் நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். எனவே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவருடைய குடும்பத்தாருடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. கொஞ்சம் நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லாம் அங்க பாருங்க, 2 சேர் காலியா இருக்கிற இடத்துல போய் அவ்வளவு பேர் நிக்கிறீங்க. கொஞ்சம் சைட்ல வாங்க, ஒரு 5-6 பேர் வாங்க. அப்படி போய் ஏன் கையை கட்டிட்டு நிக்கிறீங்க? கொஞ்சம் அமைதியா ஒரு அரை மணி நேரத்துல கூட்டம் முடிஞ்சிடும். கொஞ்சம் அமைதியா அந்த இடத்துல உட்காருங்க. கொஞ்சம் வாங்க, அப்பதான் பேசுறதுக்கு பாருங்க. அந்த இடத்துல காலியா இருந்து இந்த இடத்துல 2 வாங்க. ஆனா நீங்க வாங்க வாங்க போங்க போய் கொஞ்சம் அப்பதான் அங்க இருக்கிறவங்க பாக்குறதுக்கு சொல்லுங்க. அங்க பாருங்க காலியா இருக்கிற இடத்துல 2 சேர் காலியா இருக்காங்க, உட்காருங்க. வாங்க இந்த பக்கம் வாங்க, வாங்க தம்பி போங்கப்பா, காலி பண்ணி போங்க. அடுத்ததாக நம்முடைய மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மூர்த்தி அவர்கள். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற படத்திறப்புலா நிகழ்ச்சி இரங்கல் கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த கூட்டத்துடைய தலைவர், மாவட்ட கழகத்துடைய செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே, படத்தை திறந்து வைத்து எனக்கு பின்னாலே இரங்கலை தெரிவிக்க இருக்கிற நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களே, நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் மரிவேந்தன் அவர்களே, மேடையில் வீட்டிற்குரிய கழகத்துடைய நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்கத்தில் இணைந்ததிலிருந்தே எனக்கு நன்கு அறிமுகமானவர். வயது வித்தியாசம் இல்லாமல் எங்கு பார்த்தாலும் அண்ணா அண்ணன் என்றுதான் நினைப்பார். அந்த அளவுக்கு எளிய முறையில் பழகக்கூடிய நம்முடைய சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் நம்மிடத்தில் இருந்து உண்மையிலே ஒரு துயர நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட எனக்கு முன்னால் பேசியது குறிப்பிட்டதை போல அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவது மட்டுமல்ல, தொகுதிக்காக தலைவரிடத்திலும் சட்டசபையிலும் பேசி சிறப்பு சேர்த்தவர். ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிற 4 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2 முறை தோற்றாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் 2027 மீண்டும் போட்டியிட்டு பல்வேறு கஷ்டமான சூழ்நிலையும் சட்டமன்ற உறுப்பினராகி இந்த தொகுதிக்கு சேவை செய்திருக்கிறவர். அவருடைய புகழ் நிலைக்க வேண்டும். அவர் விட்டுச் சென்ற பணிகளை இங்கு இருக்கக்கூடிய கழகத்துறை நண்பர்கள் எடுத்து செய்ய வேண்டும். அவருடைய புகழ் நிலைக்கக்கூடிய வகையிலே அனைவரும் நினைவு கூறுவோம் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய இதயநிலை, அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நான் சார்ந்திருக்கிற நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ஒரு சில மணித்துளிகளால் நான் முடித்துக் கொள்கிறேன். உள்ளபடியே இன்னைக்கு
இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாமனிதருக்கான படத்திருப்பு விழாவுக்கு நம்முடைய சென்னையிலிருந்து வருகை புரிந்து இந்த நம்முடைய அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் படத்தை திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய அண்ணன் மாசு அவர்களுக்கு நாமக்கல் மாவட்டத்தின் சார்பாக மரியாதைகளையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளபடி நாளைக்கு தான் நிகழ்ச்சி இருந்தாலும் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஒரு நாள் முன்னாடியே வந்து நம்முடைய அண்ணன் மாசு அவர்களுக்கு எவ்வளவு பணி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் இந்த அளவுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை தள்ளி வைத்து இன்னைக்கு வந்திருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன்னுசாமி அவர் மேல மரியாதையும் பற்றும் வைத்திருக்கிறார் என்பது இது ஒரு உதாரணம். இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அண்ணன் மாசு அவர்கள் வந்து பெருமை சேர்த்தது உள்ளபடியே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இன்னைக்கு இருக்கிறது. எல்லாரும் சொன்னது போல நம்முடைய அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் இந்த கொல்லிமலையிலே கிடைக்கக்கூடிய இந்த அன்னாசி பலா வாழை போல மிக மிக இனிமையானவர். சொல்லிலும் சரி, செயலிலும் சரி, அணுகுமுறை, பண்பு எல்லாத்திலையுமே மிக மிக இனிமையானவர். அது அனைவருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொன்னது போல அவருக்கு அந்த கடைசி நேரத்தில் சில தொந்தரவு வரும்போது கூட நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டோம். அவர் கீழே இருந்து அவரை காப்பாத்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்க எல்லா மனதிலையும் ஓடிச்சு. இருந்தாலும் இந்த மலையை அவர் இறுக்கி பிடிச்சுக்கிட்டார். யார் சொல்லியும் அவர் கேட்கல. அவருக்கு காரணம் என்னன்னா அவர் பிறந்ததிலிருந்து அவர் உழைத்தது, அவர் வேலை செய்தது, அவர் இந்த அரசியல் பணியாற்றியது, இது எல்லாமே பெரும்பாலான பகுதி இந்த மலைப்பகுதி. அதனால்தான் இந்த மலை, இந்த காற்று, இந்த மரம், இந்த காலநிலை, இது எல்லாத்தையும் அவர் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு மலைன்னு சொல்லி கடைசியில அவருடைய ஆசை உள்ளபடியே நிறைவேறினதாவே நாங்க கருதுகிறோம். மலையிலேயே அவர் உயிர் போய் இன்னைக்கு நல்லபடியாக இன்னைக்கு நம்முடைய அன்னாரின் ஆத்மா உறுதியாக சாந்தி அடையும் என்றதை நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா வேற எங்கேயாச்சும் உயிர் போயிருந்தா கூட அவர் இந்த அளவுக்கு அவரோட மன ஓட்டம் எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி நிமிஷத்துல அவரை கொண்டு போகும்போது கூட அவர் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் கடைசியில் சொன்னார், என்னைய மலையிலேயே அடக்கம் பண்ணிருங்க, எங்க வீட்டிலேயே அடக்கம் பண்ணிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் சுயநினைவா இருந்து அந்த இறுதி வார்த்தைகளை சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறார். நம்முடைய அண்ணன் அவர்கள் பழங்குடியின மக்களுக்காக தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னென்ன சாதனைகளை இந்த மலைவாழ் மக்களுக்காக பெற்றுத்தர முடியுமோ எல்லாத்தையும் உள்ளபடியாக குலமாற செய்திருக்கிறார். அடிப்படை வசதிகள்ல இருந்து தேவைக்கு இந்த மலைவாழ் மக்களுக்கு தேவையாக என்னென்ன அவர் கருதுகிறாரோ அது எல்லாத்தையும் மிக ஆழமாக பணியாற்றி அதை பெற்றுத் தந்திருக்கிறார். இந்த 4 வருஷத்துல பல்வேறு சாதனைகளை நம்முடைய துணை முதலமைச்சரிடமிருந்தும் நம்முடைய முதலமைச்சரிடமிருந்தும் கேட்டு வாங்கி இந்த சேந்தமங்கலம் தொகுதிக்கு மிக சிறப்பு வாய்ந்த திட்டங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த சேந்தமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றி பெருமை தேடி தந்தவர் நம்முடைய அண்ணன் பொன்னுசாமி அவர்கள். அதுபோல தொடர்ந்து நம்முடைய 2026 நம்முடைய கழகம் யாரை கை காட்டுகிறதோ நம்முடைய அண்ணன் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினராக எப்படி நம்முடைய அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் பணியாற்றினாரோ அதுபோல அவருக்கு வெற்றிக்காக நாம் அனைவரும் எப்படி பணியாற்றினோமோ அதே போல நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் அறிவுரையை கேட்டு தொடர்ந்து 2026 அந்த வெற்றியை பெற்றுத் தந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய கழகத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த இரங்கல் கூட்டத்தை தொடர்ந்து நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் மறைவையொட்டி தொடர்ந்து எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் குடும்பத்தை அழைத்து கழக தோழர்களை அழைத்து உள்ளபடி அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அது இப்போது இந்த நிகழ்ச்சியோடு முடிவடையாது. நம்முடைய மாவட்ட செயலாளர் கேரன் அவர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகனாக இருந்து
கல்யாணத்திலிருந்து அவர் தேர்தல் வெற்றியிலிருந்து அவங்களுடைய பேரின் பல்வேறு கல்வி, மருத்துவம் போன்ற பல்வேறு விஷயங்களை உதவி செய்தது போல் தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு மகனாக இருந்து அந்த உதவியை செய்வார். நாங்களும் கழகத்தை சார்ந்த அனைவரும் என்றும் அந்த சிறப்பு வாய்ந்த அன்னாரின் குடும்பத்துக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அன்னாரின் என்றும் அன்னாரை போற்றுவோம். நம் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பொன்னுசாமி அவர்களின் பணி விட்டு சென்ற பணியை நாம் தொடருவோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்கும் அன்புக்குரிய மாவட்ட கழக செயலாளர் புகழஞ்சலி செலுத்துவார். மறைந்தாலும் நம் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட கழகத்தின் துணை செயலாளருமான அண்ணன் பொன்னுசாமி அவர்களுடைய பட திறப்பு விழாவிற்காக பல்வேறு அலுவலர்களுக்கிடையே சென்னையிலிருந்து இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர், மாசு என்கின்ற பேருக்கு மாசுபடாத அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே, நமது மாவட்டத்தின் அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறையினுடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் KS மூர்த்தி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நேரமின்மையின் காரணமாக அனைத்து ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, நகர கழகத்தினுடைய செயலாளர்களே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட மாநில தொண்டரணியினுடைய செயலாளர் அக்கா ராணி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP ராமசாமி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர்கள், சார்பணியினுடைய நிர்வாகிகள் மற்றும் BLA 2 கழகத்தின் அனைத்து முன்னோடி சார்ந்த கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மறைந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எனக்கு இவர்களெல்லாம் குறிப்பிட்டிருப்பது போன்று ஒரு பெரிய அறிமுகமோ எனக்கு முதல்ல கிடையாது. ஏன்னா 2006 ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் எனக்கு அவருடைய அறிமுகமே கிடைச்சது. நான் அப்ப வெண்ணந்தூர் ஒன்றிய கழகத்தினுடைய ஒன்றிய துணை செயலாளராக இருந்தேன். அப்ப அவர் எம்எல்ஏங்கிறதுனால அப்ப எங்க ராசிபுரம் தொகுதி எம்எல்ஏவா இருந்தவர் அண்ணன் மாமா கப்பங்காட்டார் KP ராமசாமி அவர்கள். அவருடைய ரூமுக்கு போறப்ப பக்கத்து ரூம் இவர். அப்பதான் அவர் மூலமா தான் நானும் வெண்ணந்தூர் ஒன்றிய செயலாளர் RM துரைசாமியும் போவோம். அப்பதான் அவருக்கு எங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது. அப்ப இருந்து என்கிட்டயும் வெண்ணந்தூர் ஒன்றிய செயலாளர் RM கிட்டயும் ரொம்ப இனிமையா பழகுவார். நாங்க எப்பொழுது போனாலும் நாங்க மேரிஸ் ஹோட்டல்ல தங்குவோம். உடனே அங்க டிஃபன் நல்லா இருக்கும், அங்க வரேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி 2006 ஒரு சிறிய அறிமுகம் தான் எனக்கு இருந்தது அவர் கூட. அதுக்கு பிறகு 2016 நான் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர். அந்த நேரத்தில் இங்க கொல்லிமலையில வல்வில் ஓரியில நம்முடைய ஏவா வேலண்ணன் அமைச்சரை வைத்து இங்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும், தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்து நாங்களும் இளைஞரணி நிர்வாகியும் அப்பொழுது ஒன்றிய செயலாளராக இருந்தவர் அண்ணன் காளியப்பன் அவர்களும் எல்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது பொதுக்கூட்டம் கொல்லிமலையிலே நடத்த வேண்டும் என்றால் பொருளாதார ரீதியாகவும் நமக்கு கொஞ்சம் உதவிகள் தேவைப்பட்டது. இப்ப எல்லாரும் ஆளாளுக்கு என்னென்ன செலவுலாம் செய்யலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த என்ன செலவாகும்ங்கிறதை கணக்கு போட்டு அதை பகிர்ந்து கொண்டிருந்தோம். அப்ப கூட பொன்னுசாமி அண்ணனை கேட்கலாம் அப்படின்னா அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தான், கொஞ்சம் பொருளாதாரத்துல ரொம்ப நலிவடைஞ்சிருந்தாரு, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். அவரை போய் நாம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நாங்க யாருமே போய் அவர்கிட்ட எந்த பொருளாதார உதவியும் கேட்கல. நாங்க எங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நாங்க ஒரு நாள் மத்தியானம் இருக்கும், அவர் வந்தார். வந்தோடனே என்கிட்ட உரிமையா, ஏன் என்கிட்ட எதுவுமே நீங்க கேட்கல அப்படின்னாரு. நான் சொன்னேன், அண்ணா நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க, உங்ககிட்ட போய் நான் என்ன உதவி கேட்கறது? இல்ல இங்க கொல்லிமலைங்கிறது பரப்பளவுல பெரிய இடம், ஏறத்தாழ இத்தனை ஊராட்சிகள் இருக்கு, இத்தனை நாடுகள் இருக்கு. இங்கிருந்து நம்ம கழக தோழர்களை அழைத்து வருவது மிகப்பெரிய சிரமம் தான். இங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் மடியில எப்பயும் வேட்டியில தான் பணத்தை கட்டிட்டு வருவார். அப்படியே எடுத்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அவருக்கு கடையில வியாபாரம் செய்து ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு பழத்தை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு 50 ரூபா 100 ரூபாய் காசு எவ்வளவு மதிப்பு என்று அவருக்கு தெரியும். அப்படி இருந்த போது எடுப்புல ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தார். அந்த 2 லட்சம் ரூபாய் அவர் பணத்தை கொடுத்ததுதான் 2021 நான் மாவட்ட கழகத்தின் சார்பாக அவரை சட்டமன்ற உறுப்பினராக பரிந்துரை செய்வதற்கு அதுதான் அச்சாணியா இருந்தது. என்ன காரணம்னா, எந்த சூழ்நிலையிலையும் இயக்கம் பெருசு, நாம் சார்ந்திருக்கிற கட்சி பெருசு, நம்மளை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிய இந்த கட்சியை நாம் மறக்க கூடாது, அதுல நம்முடைய பங்கு இருக்கணும்னு உணர்ந்தார். அதுக்கு அடுத்த தடவை நான் மாவட்ட செயலாளராக வருவேன்னு அவர் நினைக்க கிடையாது. நான் மாவட்ட செயலாளராக வந்து அவருக்கு மாவட்ட எம்எல்ஏக்கு பரிந்துரை பண்ணணும்னு அவர் நினைக்க கிடையாது. எதுவுமே கிடையாது. நம்ம கொல்லிமலையில ஒரு கட்சி கூட்டம் நடக்குது, அதுல நம்மளுடைய பங்கு இருக்கணும், நம்மளுடைய உதவி இருக்கணும்னு வந்து 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தார். அதுதான் அந்த இயக்கத்தில் அவர் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, இயக்கத்தின் மீது வைத்திருந்த பற்று உண்மையா இருக்கணும். அந்த உண்மையாக அவர் இருந்தார். அதனால்தான் 2021 அவருக்கு சட்டமன்ற வேட்பாளராக அவரை பரிந்துரை செய்து அசோக்குமார் உட்பட எல்லா ஒன்றிய செயலாளரும் என்ன என்கிட்ட அவரை அழைச்சிட்டு வந்தாங்க காலையில ராசிபுரத்து வீட்டுக்கு. அப்ப என்கிட்ட வெளிப்படையா சொன்னாரு, எனக்கு மிகவும் பொருளாதாரம் கிடையாது, என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் தான் வேட்பாளர், தலைவர்கிட்டையும் சின்னவர்கிட்டையும் உங்களை தான் பரிந்துரை செய்வோம் என்று அப்பொழுதே ஒன்றிய செயலாளர் உறுதியை அளித்தோம். அப்புறம் சட்டமன்ற தேர்தலில் அப்ப கூட தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பொருளாதார உதவியை, தனக்கு இருந்த பண கஷ்டத்தை எல்லாம் தாங்கி கொண்டு எங்களுக்கு சிரமம் கொடுக்காத அவருடைய பங்கையும் அவர் செய்தார். அந்த அளவுக்கு ஒரு இந்த கட்சி மீதும் அவ்வளவு ஒரு பற்று நம்பிக்கை வச்சிருந்தாரு. இந்த கொல்லிமலை சேந்தமங்கலம் சட்டமன்றத்துக்காக அவர் நிறைய பணிகள் செய்திருக்கிறார். கொல்லிமலையில கூட நம்ம அமைச்சர்கிட்ட சில உதவியெல்லாம் கேட்டார், செஞ்சு கொடுத்தாரு. நம்ம சேந்தமங்கலத்துல ஐடிஐ வருவதற்கு பெரிய காரணமா இருந்தார். என்கிட்ட வந்து ஐடிஐ கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாமக்கல்ல ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஆரம்பிச்சு நான் ஒரு நாள் அவர் அழைச்சு, நீங்க தான் இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வைஸ் சேர்மேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னன்னாரு, எனக்கு இந்த வைஸ் சேர்மேன்லாம் வேண்டாங்க, எனக்கு ஒரே உதவி செய்யுங்கன்னார். இந்த நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியுடைய கிளைய இந்த கொல்லிமலையில தரங்கன்னு கேட்டேன். நான் கட்டாயம் அதையும் செய்யறேன், இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய வைஸ் சேர்மேனாவும் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு. சரி, எனக்கு இந்த பிரான்ச் கொடுக்கற மாதிரி இருந்தா நான் மனசார வைஸ் சேர்மேனா இருக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி வைஸ் சேர்மேனாவும் இருந்தாரு. இங்க இருக்கக்கூடிய இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய கிளையை வந்து நாங்க அவர் கையால தான் இங்க திறந்து வச்சோம். சேலம் மாவட்ட மத்திய, இப்ப நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளையை இந்த கொல்லிமலையில ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்படி அதாவது இந்த மக்களுக்காகவும் பகுதிக்கும் அவரால் முடிந்ததை செய்து கொண்டே இருந்தார். சில நேரங்களில் மன சோர்வு அடைவார். அப்பெல்லாம் என்கிட்ட கூப்பிட்டு பேசுவார். மன சோர்வுனா சில நேரங்களில் நிர்வாகிகளால கூட அவருக்கு சில கஷ்டங்கள் வரும். வர்றப்ப இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் பாருங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து மிகவும் இந்த இயக்கத்தின் மீது பற்று கொண்டு இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோடு ரொம்பவும் அனுசரித்து, ஒன்னும் அமைச்சர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவருக்கு போறார், வேற ஒன்றும். இந்த இயக்கத்தின் மீது பற்று வைத்து அனைவரிடத்திலும் மிகவும் அன்பு பாராட்டினார். அவர் மறைந்த பிறகு அவருக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்ப வந்து கீழே காலையில அவருடைய தோட்டத்துல மகன் வீட்டுல தான் இருந்தார். 2 வருஷத்துக்கு முன்னாடி நெஞ்சு வலி வந்தது. அப்ப நாங்க வேகமா அசோக்குமார் அண்ணா, அவர் கூட பிரியா இருந்த ஞானசேகர் எல்லாம் போன் பண்ணாங்க. உடனே நாமக்கல் இருக்கிற குழந்தைகள் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அப்ப இருக்கிற கலெக்டர் வந்துட்டாங்க. உடனே வேகமாக நாங்கள் KMCHல போய் அட்மிட் பண்ணி உடனே ஆபரேஷன் பண்ணி அவருக்கு இதயத்துல 4 ஸ்டெண்ட் வச்சிருக்கு. 1 ஸ்டெண்ட் இல்ல, 2 ஸ்டெண்ட் இல்ல, 4 ஸ்டெண்ட். அந்த இதயத்தை வந்து விரிவாக்குறதுக்கு 4 ஸ்டெண்ட் நெஞ்சு ஆபரேஷன் பண்ணி அவருக்கு வச்சாங்க. அதையும் தாண்டி அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு சட்டமன்றத்துக்கு போவாரு, எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார். நான் என்ன அவர்கிட்ட சொல்லுவேன்னா, நான் இப்படி அலையறீங்க, தயவுசெய்து மேல போவாதீங்க, கீழேயே இருங்க, கீழே மக வீட்டுல தான் இருங்க, உங்களுக்கு அதுல என்ன சங்கட்டம்னு. எங்க பேச்ச ஒரு 3 மாசம் தான் கேட்டேன். ஆபரேஷன் கோயம்புத்தூர் போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு வந்தப்ப நானும் கலெக்டரும் ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அவர் வீட்டுல இருக்கிறாருன்னு வீட்டுக்கு போனப்ப கலெக்டர், பழைய கலெக்டர் சொல்றாங்க, ஆனா நீங்க தயவு செய்து நீங்க இங்க இருங்க, மலைக்கு போகாதீங்க, அங்க ஆக்சிஜன் கம்மி, இங்கேயே இருங்கன்னு சொன்னதுக்கு அவர் கேட்கல. ஒரு 3 மாசம் தான் வீட்டுல இருந்தார். அப்புறம் தொடர்ச்சியா இங்க மேல மலையில வந்து தான் தங்குவார். கேட்டா என்ன சொல்லுவார்னா, இங்க எனக்கு வந்து படுத்தாதான் தூக்கமே வருது, காலையில இந்த பகுதியில் இருக்கிற மக்களை எனக்கு பார்க்கணும்,
நான் சின்ன வயசுல இருந்து இங்கேயே வாழ்ந்துட்டேன். அதனால எங்க சொந்தங்கள் பந்தங்கள் இங்க இருக்கிற மக்களை பார்த்தாதான் எனக்கு ஒரு நிம்மதி அப்படின்னாரு. அதே மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உடல்நிலை சரியில்லைனாலும் இந்த கட்சிக்காக எந்த நிகழ்ச்சியாலும் தவறாம வருவாரு. கடைசியா சேந்தமங்கலத்துல கழக தோழர்கள் இறந்த நிகழ்ச்சி, அதுக்கு உதவித்தொகை கொடுக்கிற தலைவர் கலைஞர் குடும்ப நல நிதி, அது கரெக்டா இன்னைக்கு அமாவாசை கழிச்சு ஒரு நாள் தான் இருந்தார். கரெக்டா செவ்வாய்க்கிழமை அந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். முடிச்ச உடனே என்கிட்ட கார்ல பேசுறாரு. நான் கார்ல பழம் வச்சிருக்கிறேன், வீட்டுல கொண்டு போய் கொடுங்க, நீங்க யாருக்காவது போறப்ப கொடுத்துட்டு போயிடாதீங்க, வீட்டுல கொடுங்கன்னு சொல்லிட்டு என் கையை அன்னைக்கு கொஞ்சம் கிட்ட கையை போய் எப்ப நான் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போனாலும் கார் கிட்ட என்னை வழி அனுப்புற வரைக்கும் நிப்பார். நான் சொல்லுவேன், நீங்க என்ன விட வயசுல முத்து, நீங்க வராதீங்க போங்கனாலும் கேட்க மாட்டேன். கிட்ட வரைக்கும் என்னை அனுப்பிச்சுட்டு தான் போவாரு. அன்னைக்கு ரொம்பவும் பேசிட்டு போனார். மறுபடியும் அவருடைய முகத்தை நான் குழந்தைவேல் ஆஸ்பத்திரியில் தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு அவர் நம்மை விட்டு இன்னைக்கு பிரிந்து விட்டார். அதே போன்று மனதில் பட்டதை தெளிவாக பேசக்கூடியவர். அவருடைய பேரன் திருமணத்தை இங்கே குறிப்பிட்டது போன்று ஒரு மாநாடு மாதிரி சேந்தமங்கலத்துல கீழே நடத்தணும். அப்ப சொன்னாரு, எனக்கு என்னுடைய தலைமகனா இருந்து நீங்க அந்த வேலையை செஞ்சீங்க, எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குதுன்னு குடும்பத்தோட வந்தார் வீட்டுக்கு. அப்படி என் மீது ரொம்ப பற்று பாசம் வைத்திருந்தார். அவருக்கு நான் நம்ம நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி அவர் கேட்டா நான் எதையுமே நான் மாட்டேன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். அவருக்காக முடிந்த அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் அவருக்காக நாம் செய்து கொடுத்தோம். ஆனால் இன்றைய தினம் அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். பிரிந்தாலும் நம்முடைய துணை முதலமைச்சர் சொன்னது மாதிரி கொல்லிமலை தேன் போன்று கொல்லிமலை போன்று அவருடைய புகழ் நிலைத்து இருக்கும். இந்த செய்தியை கேட்டவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக துணை முதலமைச்சரை அனுப்பி வைத்து அவருடைய உடலுக்கு மாலை அணிவிக்க செய்தார். அதே போன்று இங்கு பேசியவருக்கு குறிப்பிட்டது போன்று இப்ப கூட அமர்ந்தவுடன் நம்முடைய அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் கேட்டார்கள், ராஜேஷ் எம்எல்ஏங்களுக்கு அரசு மரியாதை கிடையாது, எப்படி கொடுத்தார்கள் என்று கேட்டார். நான் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே நானும் நம்முடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் முதலமைச்சரிடத்திலே பேசி ஒரு சிறப்பு இனமாக கருதி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் இந்த பகுதியை சேர்ந்தவர், ஆகையால் அவருக்கு ஒரு சிறப்பு மரியாதை வழங்க வேண்டும் என்று கேட்டோம். உடனடியாக ஸ்பெஷல் ஆணை, ஸ்பெஷல் ஜிஓன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஜிஓவை நாங்க துணை முதலமைச்சர் மாலை வச்சுட்டு நாங்க நாமக்கல் வளையப்பட்டி தாண்டோம். அப்ப சீஃப் செக்ரட்டரி லைன்ல வர்றார். நம்முடைய துணை முதலமைச்சருடைய லைனுக்கு முதலமைச்சர் கையெழுத்து போட்டாரு. அவருக்கு நாளைக்கு அரசு மரியாதையோட தான் உடல் தகனம் நடைபெறும்னு நம்ம துணை முதலமைச்சர் என்கிட்டயும் நம்முடைய அமைச்சர்கிட்டையும் சொன்னார். அரசாங்கம் ஒரு சிறப்பு இனமாக இந்த ஜிஓவை போட்டதுக்கு நம்முடைய முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த நாளைய தினம் நாமக்கல்லில் ஒரு சித்த மருத்துவமனை திறக்கிற நிகழ்ச்சி, அதற்கு வருவதற்காக, ஏனென்றால் இறந்தவுடன் நம்முடைய அண்ணன் மாசு அவர்கள் அமைச்சர் அவர்கள் அந்த இடத்துல இருந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எப்படி இறந்தார், என்ன ஆச்சு என்று எல்லாம் விசாரிச்சார். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு துறையில செய்யறப்ப நான் அண்ணன் கிட்ட கேட்டேன். அண்ணன் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டார், ராஜேஷ் நம்ம நாமக்கல்லுக்கு போறதுக்கு முன்னாடி கொல்லிமலைக்கு போய் அவர் வீட்டுக்கு போய் படத்துக்கு மாலை வச்சுட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கிட்ட துக்கம் விசாரிச்சுட்டு தான் நம்ம நாமக்கல் போனோம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அதையும் செய்வோம், உங்க கையால அவருக்கு அந்த அவருடைய படத்திறப்பு விழா நிகழ்ச்சி எடுத்தா அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம், அதனால நீங்க படத்திறப்பு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம், அதுலயும் நீங்கள் பங்கு பெறுங்கன்னு சொன்னோன்னே தயக்காமல் அதில் கலந்து கொண்டு இப்ப 3 மணிக்கு கரெக்டா 3:30க்கு சேலத்துல பிளைட்ல இறங்கி ஒரு இடத்துல கூட நிக்கல, நேரா இங்க சேர்ந்தோம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்காக சென்னையிலிருந்து வந்த நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இரங்கலும் செய்து இருந்தாலும் என்றென்றைக்கும் நாங்கள் உங்களோடு துணையாக இருப்போம். அவருடைய நினைவு நம் நெஞ்சிலிருந்து மாறாது. ஆகையால் உங்களோடு நாங்கள் இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அடுத்தபடியாக நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் பேசுவார். அவர் பேசி முடித்த பிறகு அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்திவிட்டு பின்னர் தான் கூட்டம் கலையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சேந்தமங்கலம் தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் மாவட்ட கழகத்தின் துணை செயலாளருமாக இருந்த பெருமதிப்புக்குரிய நினைவில் வாழும் திரு கே பொன்னுசாமி அவர்களின் படத்திறப்பு நிகழ்ச்சியின் தலைவர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய செயல் வீரர், அன்பு நண்பர் KRN ராஜேஷ்குமார் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற அசோக்குமார் அவர்களே, பாலு என்கின்ற பாலசுப்ரமணியம் அவர்களே, கலாநிதி அவர்களே, கவிதா சங்கர் அவர்களே, தனபாலன் அவர்களே, TN முருகேசன் அவர்களே, பழனியாண்டி அவர்களே, அன்பழகன் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, SS பழனிசாமி அவர்களே, பாலசுந்தரம் அவர்களே, வெங்கடாச்சலம் அவர்களே, நிகழ்ச்சியில் இரங்கல் உரையாற்றி வீட்டிருக்கின்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அமைச்சர், மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய பண்பாளர் மாண்புமிகு டாக்டர் மா மதிவேந்தன் அவர்களே, நாமக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தின் பொருளாளர் பெருமதிப்பிற்குரிய இனிய அண்ணன் KS மூர்த்தி அவர்களே, நாமக்கல் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய நண்பர் பே ராமலிங்கம் அவர்களே, கழக மகளிர் அணியின் தொண்டர் அணியின் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி ப ராணி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற நாமகிரிப்பேட்டையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KP ராமசுவாமி அவர்களே, திரு ஆனந்தகுமார் அவர்களே, கைலாசம் அவர்களே, முத்துவேல் அவர்களே, ராஜேஷ் பாபு அவர்களே, நக்கீரன் அவர்களே, ராஜகோபால் அவர்களே, மணிமாறன், நலங்கிள்ளி, ராணி பெரியண்ணன், பாலச்சந்திரன் அவர்களே, ஒன்றிய கழகங்களின் செயலாளர்கள் நவலடி அவர்களே, பழனிவேல் அவர்களே, துரைசாமி அவர்களே, ஜெகநாதன் அவர்களே, கௌதமன் அவர்களே, ஜெயபிரகாஷ் அவர்களே, நகர கழகத்தின் செயலாளர்களே, பேரூர் கழகங்களின் செயலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய இனியண்ணன் கே பொன்னுசாமி அவர்கள் குறித்து இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் பல்வேறு வகைகளில் அவருடைய நினைவுகளை இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். பொதுவாக நானும் நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்து கொண்டிருந்த போது ராஜேஷ் சொன்னது, பொதுவாகவே கொல்லிமலையாக இருந்தாலும் ஊட்டியாக இருந்தாலும் கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் எந்த நிகழ்ச்சி இயக்க நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அல்லது இது போன்ற நிகழ்ச்சிகள் எது நடந்தாலுமே பகல் 12 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்துவிடும். முற்பகலுக்கு முன்னாலேயே இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துவிடும். காரணம், மாலை நேரங்களில் இந்த குளிர் போன்ற அந்த தட்பவெப்பநிலை காரணமாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவது இல்லை. ஆனால் நண்பர் ராஜேஷ் சொன்னார், எனக்கு தெரிந்து என்னுடைய வாழ்நாளில் மாலை நேரத்தில் குறிப்பாக 5 மணிக்கு மேல் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் கொல்லிமலையில் அண்ணன் பொன்னுசாமி அவருடைய படத்திறப்பு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். அந்த வகையில் இங்கே வந்து பார்த்தபோது இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு 1000 பேர், பல ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த அளவுக்கு ஒன்று திரண்டு நீங்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கிற போது அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் மேடையில் இருப்பவர்களிடத்தில் மட்டும் நற்பெயரை எடுத்தார் அல்லது மேடையில் இருப்பவர்களிடத்தில் மட்டும் நன்றாக நடந்து கொண்டார், மேடையில் இருப்பவருடைய உள்ளங்களில் மட்டும் நிலைத்திருக்கிறார் என்று இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற அனைவருடைய உள்ளங்களிலுமே அவர் இன்றளவும் என்றளவும் அவர் நிலைத்து நிற்பார் என்பதற்கு இந்த நிகழ்வு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் கடந்த 4.5 ஆண்டில் இந்த துறையின் நான் அமைச்சராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களால் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு 3 முறை வந்திருக்கிறேன். இது 4வது முறை. இந்த 3 முறை வந்தபோதும் அண்ணன் பொன்னுசாமி இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி கூட இருந்திருக்காது. அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் ஒரு முறை முதலில் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் வந்தபோது இந்த மக்களுக்கான தடுப்பூசியை அனைவருக்குமே செலுத்துவதில் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக் கொண்டார். அது 100% இந்த பகுதி மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு அவர் முழு காரணமாக இருந்தார். அதற்கு அடுத்த முறை வருகிற போது அவருடைய கோரிக்கை 2 கோரிக்கைகள். இந்த மருத்துவமனையில் ஒரு ரத்த வங்கி வேண்டும், இந்த பகுதியில் இருக்கிற கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அல்லது சிறிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர்களுக்கு ரத்தம் தேவைப்படுமானால் கீழே நாமக்கல்லுக்கு போய் தான் ரத்தம் பெற்றுத்தர வேண்டிய பெற வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே இங்கே ஒரு ரத்த வங்கி வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார். அதோடு இன்னொரு கோரிக்கை என்பது ஒரு உடற்கூறாய்வு மையம், மாற்றுவலி என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறாய்வு மையம் ஒன்று இங்கே அமைக்க வேண்டும். இங்கே யாராவது இறந்து போனால்
அவருடைய உடல்களை கூராய்வு செய்வதற்கு நாமக்கல் செல்ல வேண்டும். எனவே ஓரிரு நாள் காத்திருந்து பிறகு அடக்கம் செய்கிற நிலை என்பது இருக்கிறது. எனவே வெவ்வேறு ஊர்களிலிருந்து இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க வருபவர்களுக்கு பெரிய அளவிலான காலதாமதமாகிறது. எனவே இந்த மலையிலேயே ஒரு உடற்கூறாய்வு மையம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார். பொதுவாகவே உடற்கூறாய்வு மையம் என்பது வட்டார மருத்துவமனைகளில் மட்டுமே அமைந்திருக்கும். ஆனால் அண்ணன் பொன்னுசாமி அவருடைய கோரிக்கை வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அவருடைய 2 கோரிக்கைகளும் உடனடியாக நிறைவேற்றி தர நம்முடைய முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு இந்த மலைப்பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு ரத்த வங்கியும் ஒரு உடற்கூறாய்வு மையமும் திறந்து வைக்கப்பட்டது என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். எனக்கு தெரிந்து ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரத்த வங்கி அமைய பெற்றிருப்பதும் உடற்கூறாய்வு மையம் அமைய பெற்றிருப்பதும் கொல்லிமலையில் மட்டும்தான் என்பது ஒரு சிறப்பு. அதற்கு முழு காரணம் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பொன்னுசாமி அவர்கள். மரியாதைக்குரிய இந்தியன்பர் ராஜேஷ் அவர்களும் மரியாதைக்குரிய அமைச்சர் மதிய அவர்களும் இங்கே பேசும்போது எடுத்து சொன்னதைப் போல அவர் பழகுவதற்கு இனியவர், மிக சிறந்த பண்பாளர். என்னை எப்பொழுது சென்னையில் சந்தித்தாலும் மரியாதைக்குரிய திரு ராஜேஷ் அவர்களுடனே சந்திக்கிற அந்த பழக்கத்தை பெற்றிருந்தவர். பொதுவாகவே ஒரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருக்கான பரிந்துரை தந்தார் என்பதையும் கடந்து நண்பர் ராஜேஷ் அவர்களை தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாகவே கருதி அவருடனே தொடர்ந்து பயணித்தவர் அவர் என்பதை நான் கவனித்திருக்கிறேன். அந்த வகையில் ஒவ்வொரு முறையும் என்னை சந்திக்கிற போது நண்பர் ராஜேஷ் சொன்னதை போல வாழைப்பழம் கொண்டு வந்து தருவது அல்லது மிளகு பாக்கெட்டை தந்து சந்திக்கிற அந்த ஒரு பழக்கத்தை வைத்திருப்பார். அவர் ஒவ்வொரு முறையும் அந்த மிளகு பொட்டலத்தை கொண்டு வந்து தருகிற போது நான் அதை வீட்டுக்கு சென்று போய் கொடுக்கிற போது என்னுடைய துணைவியாருக்கு அரசியல் எல்லாம் தெரியாது. அவர் கேட்பது நம்முடைய கொல்லிமலையிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்தாரா என்று கேட்கிற ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தொடர்ந்து என்னை சந்திக்கிற போதெல்லாம் மிளகு கொடுத்து சந்திக்கிற ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனிதர். அவரை இன்றைக்கு நாம் இழந்து வாடுகிறோம். இவ்வளவு 1000 பேர் இந்த நேரத்திலும் கூடியிருந்து அவருக்கு நாம் இரங்கல் தெரிவிக்கிறோம் என்றால் அவரிடத்தில் நாம் எந்த அளவுக்கான ஒரு நன்மதிப்பை வைத்திருக்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சியை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். இங்கே பேசிய நண்பர் ராஜேஷ் அவர்களும் அமைச்சர் மதிய அவர்களும் எடுத்து சொன்னதைப் போல நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பழங்குடியின மக்களிடையே அவர்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்ப்பதில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான ஆர்வம் காட்டி வருபவர். இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் உருவானதே பழங்குடியின மக்களுக்காக முதலில் தொடங்கப்பட்டதுதான். கிருஷ்ணகிரி பெட்டமுகிலாலம் என்கின்ற ஒரு மலை கிராமத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு ஒரு 7-8 கிராமங்களில் இந்த பழங்குடியினர் படுகிற அவதியை, அவர்களுக்கு மருத்துவ வசதி இல்லாமல் அந்த மக்கள் படுகிற கஷ்டத்தை முதல்வரிடத்தில் தெரிவித்தவுடன் அங்கே பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்பை இந்த சிறிய சிறிய கிராமங்களில் ஒரு 50-60 வீடுகள் இருக்கிற பழங்குடியின கிராமங்களில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது கடினம். ஆனால் அவர்களுக்கு மருத்துவத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனவேதான் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற வகையில் ஒவ்வொரு வீட்டுக்குமே மருத்துவம் என்கின்ற வகையிலான திட்டமாக, கடைகோடி மனிதனுக்கும் மருத்துவ வசதியை தருகிற திட்டமாக மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது எனக்கு நினைவிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தில் இருக்கிறேன். அந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தால் பழங்குடியின மக்களுடைய ஒருவருக்கு கூட அது வீடு தவறாமல் அந்த மருந்து வருகிறது. குறிப்பாக கொல்லிமலையில் அனைத்து ஊராட்சி கிராமங்களுக்கும் இந்த வசதி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றெல்லாம் நன்றி தெரிவித்து பேசியதை நான் இந்த நேரத்தில் மிக பெருமையோடு நினைவு கூறுகிறேன். அதேபோல் இந்த பழங்குடியினருக்கு வருகிற நோய் பாதிப்புகள் மரியாதைக்குரிய டாக்டர் மதிய அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த தலசீமியா, சிக்கல் செல் போன்ற அந்த நோய் பாதிப்புகளுக்கு தமிழ்நாடு முழுவதிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அதற்கான அந்த பரிசோதனைகளை செய்வது, அதற்கான மருந்துகளை தருவது போன்ற அந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிற போது மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் அதற்கும் நன்றி தெரிவித்து சட்டமன்றத்தில்
உரையாற்றியதை எங்களால் இன்றைக்கும் கூட மறக்க முடியாது. அதனால் பழங்குடியின மக்களின் ஒரு பிரதிநிதியாகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 2600க்கும் மேற்பட்ட பழங்குடியின கிராமங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மலைப்பகுதியிலும் இன்றைக்கு பல்வேறு கிராமங்கள் இருக்கிறது. அதுல ஒரு 2600க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எங்களுக்கிட்ட உத்தரவு, போக்குவரத்து வசதி இல்லாமல் இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாமல் இருக்கிற அந்த கிராமங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படியாவது சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கான அந்த மருத்துவ வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற வகையில் அன்பு கட்டளை இட்டார்கள். அந்த வகையில் இதுவரை நானே கூட இந்த 4.5 வருடத்தில் ஒரு 450க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நடந்தே சென்று அந்த கிராம மக்களின் அந்த மருத்துவ வசதி குறித்து ஆய்வு செய்து அவர்களுக்கான மருத்துவ வசதியை செய்து தந்திருக்கிறோம். கடந்த முறை கூட நான் இங்கே இந்த கொல்லிமலைக்கு வந்தபோது அதிகாலை 4:30 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 7:30 மணிக்குள் ஒரு 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை நேரடியாக போய் ஆய்வு செய்துவிட்டு வந்தேன். அப்போதுதான் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளரோடு அறைக்கு வந்தபோது சொன்னார், நாங்க காலையில எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இத்தனை கிராமத்தை சுத்திட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டார், சந்தோஷப்பட்டார். அப்படி பழங்குடியின மக்களுக்காக ஏதாவது உதவி செய்ய வேண்டும், இவர்களுடைய நலனில் பெரிய அளவில் அரசும் அக்கறை செலுத்த வேண்டும், நாமும் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் மிக சிறப்பாக உழைத்தவர். அதைத்தான் இங்கே பேசிய இந்த மேடையில் பேசிய அத்தனை நிர்வாகிகளுமே எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மலை மேல் அவருக்கு இருந்த அக்கறை, மலையில் இருக்கிற இயற்கையை ரசித்தார் என்பதை காட்டிலும் மலை மக்களின் உயர்வுக்காக அவர் எந்த அளவுக்கு மனதில் அந்த உழைப்பை நல்கி இருக்கிறார் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது. அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவருடைய அந்த இறுதி சடங்கை கூட இனிய நண்பர் ராஜேஷ் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்களும் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அவருடைய உடல் அடக்கத்தின் போது அரசு மரியாதை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு மரியாதை என்பது எங்கேயும் இல்லை. முதன்முறையாக சேந்தமங்கலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பொன்னுசாமி அவர்களுக்குத்தான் இன்றைக்கு அந்த வாய்ப்பை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இது ஒரு பெரிய அளவிலான ஒரு சிறப்பு அரசாணையாக வெளியிட்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். ஆகவே பழங்குடியின மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இந்த அரசு அக்கறை கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒன்றை உதாரணமாக எடுத்துச் சொல்ல முடியும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் இயற்கை எய்துவிட்டார் என்கின்ற செய்தி அறிந்தவுடன் அறிவாலயத்தில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்தில் எல்லாம் ஒரு 2-3 நாட்கள் தொடர்ச்சியாக அந்த செய்தியை சொல்லி சொல்லி வருந்தி கொண்டிருந்தார். அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி தெரிந்தவுடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களுக்கு அவரே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? திருச்சியில் என்று சொன்னார்கள். திருச்சியில் இருக்கிற நீங்கள் உடனடியாக நாமக்கலுக்கு சென்று அவருடைய இறுதி சடங்கில் பங்கேற்க வேண்டும், அவருடைய திருவுடலுக்கு மலர்மாலை அணிவித்து வணக்கம் செலுத்த வேண்டும் என்று அன்றைக்கு சொல்லி அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் இந்த ஊருக்கே வந்து அவருடைய இறுதி சடங்கில் பங்கேற்றிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு அண்ணன் கே பொன்னுசாமி அவர்களுக்கு இந்த இயக்கத்தில் அவர் வைத்திருந்த அவர் ஆற்றிய பணிகள், இயக்கத்திற்காக ஆற்றிய பணிகள் என்பதையும் கடந்து இந்த பகுதி மக்களுக்காக அவர் ஆற்றிய பணிகள் என்பதற்காக இந்த அரசு அவரை நினைவு கூர்ந்திருக்கிறது என்கின்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் திரு KRN ராஜேஷ்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு 1000 பேர் பங்கேற்கிற வகையிலான ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுவது என்பது நாமக்கல்லில் குறிப்பாக இந்த கொல்லிமலையில் மட்டும்தான் என்கின்ற வகையில் இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இனி அண்ணன் பொன்னுசாமி அவர்களை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாருக்கும் தொகுதி மக்களுக்கும் இந்த மாவட்டத்தின் இயக்க தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அவருடைய செயல்கள் என்றென்றைக்கும் மக்கள் மனதில் நீக்கமற நிறைந்திருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த பகுதியினுடைய கிளை செயலாளர் பிரேம்குமார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளில் நன்றி தெரிவிப்பார்.